ரோஹித் சர்மா அவரை பத்தி நம்ம என்ன சொல்றது? ரோஹித் சர்மா இப்ப லாஸ்ட் நடந்த தேர்ட் ஓடி 100 போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவர் ஓடியில இருந்து கேப்டன் பதவியில இருந்து ட்ராப் பண்ணாங்க. அவருக்கு ஃபிட்னஸ் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயம் ரோஹித் சர்மா மேல அவர் திரும்ப ஓடிஐல இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருள் எழுந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, T20ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப ஓடிஐல அவர் இருக்கணுமா, அவர் ஃபார்ம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு. செகண்ட் ஓடிஐல 73 ரன் அடிச்சாரு. இப்ப தேர்ட் ஓடிஐல 120 ரன்ஸ் அடிச்சு இந்த மேட்சை 237 ரன்ஸை 38 ஓவர்லயே சேஸ் பண்றதுக்கு முக்கியமான நம்பரா இருந்தார் ரோஹித் சர்மா. அவரு ஓடிஐ கிரிக்கெட் ரேங்கிங் பிளேயர்ஸ்ல தேர்ட்ல இருக்காரு. நீங்க அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் தான் நம்ம ஓடிஐல இருந்து ரிமூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தூக்குறதுக்கு கம்பீர் அவர்கள் ரொம்ப முற்படுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழுந்துட்டே இருக்கு. அதுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. 10 கிலோ வெயிட் குறைச்சிட்டு இருந்திருக்காரு. இது அபிஷேக் நாயர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. லாஸ்டா அவருக்கு விரும்பிய சாப்பாடு கூட அவர் சாப்பிடல, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, ஒர்க் அவுட் பண்ணாரு. 10 கிலோ உடலை குறைச்சிட்டு தான் இந்த மேட்ச்ல இறங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஆனா ரோஹித் சர்மா உடம்புமே குறைஞ்சி இருந்தது. நம்ம மேட்ச்ல பார்க்க முடிஞ்சது. இப்போ தாடி தான் அவருக்கு நடிச்சிருக்கே தவிர அவருக்கு ஏஜ் பெரிய மேட்டரா இல்ல. யங் பிளேயர்ஸுக்கு ஈக்குவலா தான் அவரும் விளையாடுறாரு. கடைசியா ரோஹித் சர்மாவும் கோலி விளையாடுறத பார்க்க செம்மையா இருந்தது. அவங்க இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுவாங்களா அப்படிங்கிற விஷயமே தெரியல. ஏன்னா 2 வருஷத்துக்கு கழிச்சுதான் ஆஸ்திரேலியாவுக்கே வருவாங்க இந்தியன் டீம். அது வரைக்கும் இவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் தான்.